மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 16:18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம். 4:11-12 வாசிங்க. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். காரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு வழக்கமான தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் என்பதுதான். தேவனுடைய பிரசன்னம் என்பது முதல்ல தேவனுடைய சபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சபை தேவனுடைய பிரசன்னத்தை உடையதாக இருக்கிறதா அல்லது அந்த சபையிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு சபைக்கு 7 விதமான தன்மைகள் உள்ளதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் 7 விதங்களிலே ஒரு சபையை பூரணப்படுத்துகிறார். அந்த 7 விதமான அனுபவங்களிலே முதல் அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சபைகளிலே பெயர் கிறிஸ்தவர்களாக நான் மற்ற டினாமினேஷன் சபைகளை நான் சொல்லவில்லை. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று அழைக்கப்படுகிற பெந்தகோஸ்தே சபைகளிலே நீங்கள் எல்லா சபைகளும் சத்தியத்தை போதிக்கிற சரியான நிலையில் இருக்கிற சபைகளாக இருக்கிறதா என்றால் அன்பார்ச்சுனேட்லி இல்லை என்பதே அதனுடைய அடையாளம். காரணம் ஒன்று, ஊழியர்கள் அதற்கு ஏற்ற வண்ணமாக அவர்கள் அந்த அனுபவத்திலே வளராதது ஒரு காரணம், அவர்கள் பயிற்சி எடுக்காதது ஒரு காரணம், பண்படுத்தப்படாமல் இருப்பது ஒரு காரணம், வேதத்தை முறையாக கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் இருப்பது ஒரு காரணம், கடைசி காரணம் வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாது, அதாவது பிராக்டிஸ் பண்ணாதத ஒரு காரணம். பிராக்டிஸ் பண்ணாமையே ப்ரீச்சிங் பண்ணுறது, தங்களுடைய வாழ்க்கையில் கை கொள்ளாமலேயே போதிக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த சபைகளில் எல்லாம் அவர்கள் கையாளுகிற தந்திரமான அணுகுமுறைகள் 3 காரியங்கள் உண்டு. சில நேரங்களில் அவைகள் மிகப்பெரிய சபையாக கூட காணப்படலாம். உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நல்ல மியூசிக்கோட நல்ல பகட்டான ஆராதனை இருக்கலாம், திரளக்கூட்டமான மக்கள் இருக்கலாம், பெரிய ஆஃபீஸஸ் அரசாங்க துறையில் இருக்கிற மக்கள் கூட போகலாம். ஆனால் அங்கே நீங்கள் 3 காரியத்தை நீங்கள் காண முடியும். நான் எல்லா சபைகளையும் குற்றப்படுத்த துணிந்து குற்றப்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. நாம் சரியான நிலையிலே சரியான சபையிலே நாம் சரியான விதத்திலே வழிநடத்தப்பட்டால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவின் வருகையிலே எடுக்கப்பட முடியும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. 3 காரியங்கள், 3 C ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, கமர்ஷியல் சர்ச். இந்த கமர்ஷியல் சர்ச் என்பது என்ன? வியாபார ரீதியாக தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கமர்ஷியலாக பயன்படுத்துவது. இரண்டாவது, காம்ப்ரமைஸ் சர்ச். காம்ப்ரமைஸ் சர்ச் என்பதில் தேவன் சொன்ன உபதேசங்களை கை கொள்ளாமல் அதை டைலூட் பண்ணுவது. டைலூட் பண்ணுவது என்றால் அதனுடைய வீரியத்தை குறைப்பது. இதில் என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தாலி கட்டுறதுல என்னங்க தப்பு? ஒரு மாலை போடுறதுல என்ன தப்பு? ஒரு பொட்டு வைக்கிறதுல என்னங்க தப்பு? அது ஒரு விபூதி தாங்க. பழைய ஏற்பாட்டில் சாம்பலை அடித்து அது நெத்தியில் வச்சாங்க தாங்க. கால் கொலுசு போட்டால் என்னங்க தப்பு? மெட்டி பார்த்தா என்ன தப்பு? இந்த என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்புன்னு சொல்லிகிட்டே செய்ய சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் காம்ப்ரமைஸ் சர்ச். தேவனுடைய சத்தியத்தை டைலூட் பண்ணுறது, பாலில் தண்ணீர் கலக்கிறது போல டைலூட் பண்ணுகிற ஒரு சிறுசபைகள். அப்படிப்பட்ட சபைகள்
தேவனுடைய சத்தியத்தின் வீரியத்தை இழந்து போனதாக காணப்படுகிறது. இது காம்ப்ரமைஸ் சர்ச். மூன்றாவது சபை உங்க எல்லாருக்குமே போனோன்னே பிடிக்கும். ஏனென்றால் இது கம்ஃபர்ட் சர்ச். கம்ஃபர்ட் என்றால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஏன் கலங்குகிறாய் ஸ்திரீயே, ஏன் கலங்குகிறாய்? இதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன் அருகிலே உனக்கு உட்கார்ந்து கொண்டு நல்ல மசாஜ் பண்ணுகிறார், தலையை தேய்த்து விடுகிறார், நீ கொட்டாய் ஓட்ட அவர் மடியில் படுத்துக் கொள்கிறார். ஆற்றுகிறார், தேற்றுகிறார். அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தாய் தேற்றுவது போ. அந்த பாட்டு மட்டும் நான் பாடிட்டா உங்களை எத்தனை பேர் நான் பார்ப்பேன். அது வரைக்கும் கண்ணை தொடங்கி இந்த கொட்டாய் போடுற ஆளெல்லாம் இருக்குது சபையில் ஆராதனை நடத்தும்போது. ஆனால் இந்த பாட்டை பாடிட்டா ஒரு பரவசம் வந்துடும் பாருங்க. நீ விளங்கவும் மாட்டேன், உருப்படி ஆகவும் மாட்டேன். உன்னை இப்படி பாடியே உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவேன். உன் தசம் பாங்க காணிக்கை தின்னு போட்டு நரகம் போய் நீ செத்தா என்ன, சாம்பலா போனா என்ன, புழு வந்தா என்ன, என்ன வந்தான்னு விட்டுட்டு போயிடுவான். இது காம்ப்ரமைஸ் கம்ஃபர்ட் சர்ச். அப்போ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நான் மட்டும் ஆறுதல் தேர்தல் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாதா, பிழைக்க தெரியாதா? ஆறுதல் தேர்தல் பிரசங்கம் பண்ணிட்டு ஒப்பு கொடுக்க சொல்லிட்டு நம்ம சபையை சைடில் கொஞ்சம் இடித்து கட்ட போகிறோம். எத்தனை பேர் அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு 50,000 1,00,000 கையை தூக்குவீங்க. உங்ககிட்ட காசு கறக்கிற வித்து எனக்கு தெரியும். அதுக்காக தேவன் என்னை அழைத்தார். சொல்லுங்க. நய வசனிப்பு வசனிச்சு இச்சக பேச்சை பேசி உங்களை அப்படியே வழி இருக்க கத்துற வச்சாரு. சபையில் அந்த மாதிரி ஆட்களை சேர்க்க முடியும். நம்ம சபைக்கு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா 2 வாரம் பிரசங்கத்தை கேட்டால் நான் எங்கே நமக்கு செட் ஆகாதுன்னு ஓடிடுறாங்க. செட் ஆகிற ஆள் எப்படி இருக்குன்னா, என்ன வந்தாலும் அசராமல் பரலோகம் போகிற ஆயத்தமாகிற ஆள் தான் செட்டாக இருக்கும். சில பேர் யோசிப்பாங்க, பாஸ்டர் சர்ச்சு என்னடா ஒரு 500 ஒரு 2,000 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா என்னடா அது இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் இன்னும் யோசிக்கிறேன்னா, வைரம் ஒரு சின்ன சுருக்கு பைக்குள்ளே இருந்தாலும் அது அத்தனையும் வைரக்கலாக இருக்கணும். அதுக்காக எனக்கு வீடு நிறைய வைரம் வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனால் வீடு நிறைய வைக்கோல் வேண்டாம் தான் சொல்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? கரங்களை வைத்து உற்சாகம் ஒரு அலையா சொல்லலாம். ரைட், கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு சபையில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? சபையில் முறுமுறுப்புகள் வருவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பலவிதமான அந்நிய ஜாதியாகிய ஜனங்கள் கலந்து வந்தார்கள். அதனால இஸ்ரவேலுடைய பாளையத்திலே அநேகர் கெட்டு போவதற்கு, சங்கரிக்கப்படுவதற்கு, கானானுக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது. அதே போல ஒரு சபைக்குள்ளே, சபை என்றால் அது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று அதற்கு பெயர். உங்களுக்கெல்லாம் என்ன பெயர்? வெளியே அழைக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள்? உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள், பிசாசிடமிருந்து உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க போற ஊழியரும் சரி, சபையும் சரி, எப்படி தெரியுமா இருக்கணும்? உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. சிங்கங்களுக்கும் கழுதைகளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருந்துச்சு. அப்போ கழுதையும் கழுதை சொல்லிச்சு, நீங்கள் எல்லாம் சிங்கமாக இருக்கிறீங்க, அதனால தான் எங்களை ஜெயிச்சிடுறீங்கன்னு சொல்லிச்சு. அப்போது கழுது தலைவனை பார்த்து சிங்க தலைவன் சொல்லிச்சு, இது சிங்கங்களாக இருக்கிறதுனால வரக்கூடிய வெற்றி அல்ல, தலைமைத்துவத்தில் வரக்கூடிய வெற்றி. எவன் தலைவனாக இருக்கிறவனோ அவனை பொறுத்து தான் வெற்றி இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போது இந்த கழுதுகளின் தலைவனாகிய கழுதையும் சிங்கங்களின் தலைவனாகிய சிங்கமும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. என்ன ஒப்பந்தம்னா, கழுதை தலைவன் சிங்க கூட்டத்துக்கு தலைவனாக மாற வேண்டும், சிங்க கூட்டத்தின் தலைவன் கழுதைக்கு தலைவனாக மாற வேண்டும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டாங்க. இப்போ கழுதை போய் சிங்க கூட்டத்துக்குள்ள போய் நின்றுட்டு அது ட்ரைனிங் கொடுக்குது, எப்படி பின்னால உதைக்கணும், எப்படி யாராவது வந்தா பின்னால எப்படி உதைக்கணும், அப்புறம் எப்படி கத்தணும், அப்புறம் எவ்வளவு வேகமா பயந்தா யாராவது தாக்க வந்தா எவ்வளவு வேகமா ஓடணும்னு என்ன பண்ணுது? 100 சிங்கத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துச்சு. ரைட்டா? ட்ரைனிங் கொடுத்துச்சு. சிங்கம் வந்துச்சு.
அந்த கழுத கூட்டத்தை பார்த்து சொல்லிச்சு, எப்படி முன்னங்கால வச்சு அடிச்சு ஒரு கர்ஜனை கரிச்சு பல்லெல்லாம் காமிக்கணும், எப்படி வேகமா மேலே போய் பாஞ்சு உழுகணும், எப்படி நல்லா போட்டு கடிக்கணும், எப்படி இந்த கையிலையும் அந்த கையிலையும் மாற்றி மாற்றி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கழுதைகளுக்கு சிங்கம் ட்ரைனிங் கொடுத்துச்சு. ஒரு வருஷம் ட்ரைனிங். கழுத தலைவன் சிங்கங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. சரியா? சிங்க தலைவன் கழுதைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டுக்கு சண்டை வருது. இப்போ ஒரு வருஷமா கழுத தலைவன்கிட்ட பிராக்டிஸ் எடுத்த 100 சிங்கங்களும் தலைவனை மாதிரியே மாறிடுச்சு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இங்க சிங்கம் ஒரு வருஷமா ட்ரைனிங் கொடுத்த கழுதைகள் எல்லாம் சிங்கத்தை போலவே மாறிடுச்சு. சண்டை வந்தோடனே கழுதைகள் பாய்ந்து வந்து மடார்னு இங்க ஒரு அடி அங்க ஒரு அடி, அப்படியே மேலே வந்து தொப்புன்னு விழுந்து சிங்கங்களை பிடிச்சி கடிச்சோடனே இந்த 100 சிங்கங்களும் சிங்கமா இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அது கழுதையாவே வாழ்ந்துருச்சு. என்னவா வாழ்ந்துருச்சு? ஒரு வருஷமும் இந்த கழுத தலைவனால ட்ரைனிங் எடுத்து இது தாங்க சிங்கங்கிறத மறந்து இது என்னவா மாறிடுச்சு? கழுதையா மாறிடுச்சு. இந்த 100 கழுதைகளும் இந்த சிங்க தலைவனால தாங்க கழுதிகாங்கிறத மறந்து தாங்களெல்லாம் சிங்கமா அது மாறிடுச்சு. இப்ப யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிச்சிருப்பா? ஆமா, எந்த சிங்கம் தலைவனா இருந்துச்சோ அந்த கழுதி கூட்டம் ஜெயிச்சிருச்சு. இங்க 100 சிங்கங்களுக்கு ஒரு கழுத தலைவனா இருந்துச்சு, 100 சிங்கம் தோத்து போயிடுச்சு. ஒரு சபையினுடைய மேய்ப்பன் என்பவன் கழுதியா இருந்தா நீ சிங்கமா வந்தாலும் கழுதியா தான் போவேன். ஆனா நீங்க கழுதியா வந்தாலும் ஊழியக்கார சிங்கமா இருந்தா போகும்போது நீங்க சிங்கமா மாறுவீங்க. இதுதாங்க தலைமைத்துவத்தின் வெற்றி. அப்ப நீங்க எந்த சபையை தெரிந்து கொள்றீங்க, எந்த ஊழியக்காரனை பின்பற்றீங்க? வியாபாரம் செய்யற ஊழியக்காரனையா, எல்லாத்துக்கும் ஒத்து போற ஊழியக்காரனையா, ஆட்டத்துல படுத்து தேட்டல படுத்த லுலாயி ராராரையும் பாடுற ஊழியக்காரனையா? ஒரு நாளும் விளங்க முடியாது, ஒரு நாளும் விளங்க முடியாது. பட் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்க, கருத்தா நீங்க கவனிக்கணும். வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். நாம வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் பிரித்தெடுத்தது ஆண்டவர் மற்ற ஜனங்களை விட்டு இஸ்ரவேலரை பிரித்தெடுத்தார். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு சபை எப்படிப்பட்டது என்றால், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டதற்கும் தேவன் என்னை சம்பாதித்துக் கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது என்னன்னு அப்புறம் நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திர சபை என்று பெயர். இஸ்ரவேலுடைய ஜனங்களே வனாந்திர சபை. ஆண்டவர் வலுக்கட்டாயமா அந்நிய ஜனங்களை விட்டு அவங்கள ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று. ஆமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை சொன்னேன். அப்போஸ்தலர் 2:40 நான் மாத்தி சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? லேவியராகமத்தில் 20:26 என்னுடையவர்களா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு. வலுக்கட்டாயமா பிரிச்செடுக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வலுக்கட்டாயமா பிரிச்செடுக்கிறதுல நீங்க தான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளணும்.
அல்லேலூயா. இப்ப இதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுதா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிரிச்சார், புதிய ஏற்பாட்டுல நீங்களே பிரிஞ்சு விலகி நிக்கணும். இது நீங்க அப்படி செய்யல அப்படின்னா இங்க ஒரு காம்ப்ரமைஸ் காஸ்பலா மாறிடும். நீங்க ஒத்து போற மக்களா மாறிடுவீங்க, உலகத்தோட ஒத்து வாழ்றவங்களா மாறிடுவீங்க. இங்க ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்தல. டிசிஷன் மேக்கிங் இஸ் யுவர்ஸ். நீங்க தான் முடிவெடுக்கணும், நீங்க தான் விலகணும், நீங்க தான் ஓடணும், நீங்க தான் தள்ளணும், நீங்க தான் விலகி வாழணும். ஆனா பழைய ஏற்பாட்டுல எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தினார். இப்படி செய்யலைன்னா உதைப்பேன், இப்படி செய்யலைன்னா உனக்கு வாதி அனுப்புவேன், இப்படி செய்யலைன்னா உன்னை கொல்லுவேன், இப்படி செய்யலைன்னா உனக்கு சாபத்தை அனுப்புவேனாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களை ஆண்டவர் உருட்டி மிரட்டுறதெல்லாம் கிடையாது. எல்லா முடிவையும் நீங்க தான் எடுக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயாவது அடிச்சு வச்சு சரிப்படுத்திடுவாருன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாடு தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா உங்க இஷ்டத்துக்கு விடுறதுனால உங்க மனம் போல வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும், கட்டுப்படுத்தி ஆள வேண்டும். உங்களை நீங்களே சரிபடுத்திக் கொள்ளாம இதுல என்ன தப்பு? சில பேர் கேட்பாங்க, குடிக்கிறதுல என்ன தப்பு? ஒருத்தன் கேட்டானா, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது. அவர் புதுசாக ஊழியத்துக்கு வந்து ஒரு சில வருஷம்தான் அது நல்லா பிரசங்கம் ஓடிட்டுனால காலேஜ் பசங்கிட்ட கேட்டாராம், எப்பா யாராவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு அவருக்கு ஒரு பெருமை வந்துருச்சான். அவரே சொன்னது சொல்கிறேன், கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவன் கேட்டானா, ஏங்க ஆண்டவர் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்குன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் மரம் செடி கொடி உலகத்தை எல்லாம் படைச்சாருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் அப்படின்னாராம். அப்போ அவன் சொன்னானா, ஏங்க கஞ்சா செடியும் ஆண்டவர் தாங்க படைச்சாரு, அப்போ கஞ்சாவை குடிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்டானா. இவருக்கு அப்படியே ஒரு கணம் தலை சுற்றி போயிடுச்சான். ஆஹா, நம்ம பெருமையாக கேட்டு இவன் நம்மளை போட்டு மடக்கிட்டானே, இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஐயானாராம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாராம். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரன், ஏப்பா கஞ்சாவை படித்தது ஆண்டவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ அதை குடிக்கணும்னு சொல்கிற, நீ குடிக்கிறாந்தா குடிச்சுக்குப்பா, அது தப்பு இல்லைப்பா அப்படின்னாராம். தப்பு இல்லையா? ஆமாப்பா, ஆண்டவர் படைச்சாரு, நீ நினச்சி குடிக்கிறதுனால தப்பு இல்லைப்பா, அதோட சேர்த்து அரளி விதையும் அரைச்சு நீ குடிப்பா, அரளி விதையும் ஆண்டவர் தான்ப்பா படிச்சாரு, அதையும் குடிப்பானாராம். அவன் அப்படியே முழிச்சான், அதுங்க அப்படிங்க குடிக்கிறது, நான் செத்து போயிடுவேன்னு. அட பாவி, அதனால தான்டா கஞ்சாவை குடிக்க வேணான்னு சொல்கிறோம். அரளி கொட்டையும் குடிக்க மாட்டானா, கஞ்சாவை குடிப்பானா. அப்போ சுவாபத்தின்படி நமக்கு எதை புசிக்கணும், எதை புசிக்க கூடாது, எது எனக்கு ஒத்துக்கும், எதை எனக்கு ஒத்துக்கூடாது. இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை அலர்ஜின்னு ஒன்று வரும். இந்த அலர்ஜினா சிலருக்கு கருவாடு சாப்பிட்டா அலர்ஜி வரும், சிலருக்கு பூ வாசம் அலர்ஜி வரும், சிலருக்கு தோட்டத்தில் காட்டுக்குள்ளே நடந்து போனாலும் அந்த மகரந்தத்தில் அதுக்கு அலர்ஜி வரும், சிலருக்கு கறி அலர்ஜி இருக்கும், சிலருக்கு சிக்கன் அலர்ஜி இருக்கும், சிலருக்கு சில காய்கறிகள் அலர்ஜி இருக்கும். இப்போ அலர்ஜி ஆகும்போது, இப்போ உதாரணம் யாராவது ஒருத்தர் எடுத்துங்களேன், அலர்ஜி வருது, இப்போ கருவாடு சாப்பிட்டா ஒரே யோபு மாதிரி சொரியலேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எத்தனை பேர் திரும்ப கருவாடு சாப்பிடுவீங்க? சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் தேங்காய் சுரண்டி எடுத்து சொல்லலாம்ல. அப்போ எனக்கு இது ஒத்துக்கலன்னு சொல்லும் போது அதை ஒதுக்கி வைக்கணுங்கிறார் அறிவு எனக்கு இருக்கு. என் ஆத்மாவை நரகம் கொண்டு போகும் அப்படின்னு உணர்கிற ஒரு காரியத்தை, என்ன பாவத்துக்குள்ள தள்ளும் அப்படிங்கிற உணர்கிற ஒரு காரியத்தை ஏன் எனக்கு விளக்க வைக்க தெரியாது? அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று ஒன்றையொன்று சொல்லும் போது ஏன் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யணும்? அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் கிட்ட விதண்டவாதம் பண்ணக்கூடாது. காயினுக்கு சில பேர் கேட்பான், பைபிள்ல எல்லாத்தையும் விட்டுருவான், காயினுக்கு பொண்டாட்டி எங்க, அது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குமா. காயினுக்கு பொண்டாட்டி அவன் தங்கச்சி தான். ஏன்னா அப்ப வந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தான் படுத்தார். இதுக்கு இந்த வக்ர புத்திக்காக அவன் கேட்கிற கேள்வி, வக்கர புத்திக்காக அவன் கேட்குற கேள்வி. நல்லா கேட்குற கேள்வியை பொறுத்து ஒருவன் எப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நல்ல உங்களை கரை சேர்க்கிற ஆட்களோடு சேருங்க, உங்களை கரைப்படுத்துகிற ஆட்களோடு சேராதீங்க. என்னங்க, உங்களை கரை சேர்க்கிற ஆளோடு சேரணும், உங்களை கரைப்படுத்துகிற ஆளோடு நீங்கள் சேரக்கூடாது. ஒருத்தன் நண்பர்கள் 2 பேர் காட்டுக்கு போனான், விறகு வெட்ட போனான். விறகு வெட்டிட்டு வரும்போது பார்த்தா காட்டாத்து வெள்ளம் கரை உருண்டு ஓடுது. ஏதாவது உதவி கிடைக்குமான்னு ஒருத்தன் தேடி உள்ளே போனான். இன்னொருத்தர் விறகுக்கு காவல் இருந்தான்.
அப்போ ஒரு காளை மாடு ஒன்று, பெருசாக காளை மாடு ஒன்று அந்த வழியாக கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்தது. அது என்ன பண்ணிச்சு, டக்குன்னு ஆற்றுல குதிச்சு நீந்த ஆரம்பிச்சது. உடனே இவன் பார்த்தான், காளை மாடு நல்லா நீந்துன்னு பாட்டு இவனும் ஆற்றுக்கு பின்னால் குதிச்சு காளை மாடோட வாழை சுருட்டி பிடிச்சிக்கிட்டான். காளை மாடு நீந்தி கரை சேர்ந்த போது இவனையும் இழுத்துட்டு போய் கரையில் விட்டுருச்சு. அக்கறைக்கு போயிட்டான். ஏதாவது உதவி கிடைக்குமான்னு தேடி போனவன் வந்து பார்த்தா இவன் அக்கறையில் இருக்கிறான். அவனை பார்த்து கேட்டான், ஏண்டா ராமசாமி எப்படா அக்கறை போன? அவன் சொன்னான், டே கோவிந்தசாமி, நான் எனக்கு ஒரு மாடு கிடைச்சதுடா, அதை வாழை பிடிச்சிட்டே வந்துடுண்டா, உனக்கு ஏதாவது வாள் கிடைக்குதா பாருடா அப்படின்னா. நான் இவனும் நமக்கு ஏதாவது ஒரு வாள் கிடைக்காதான்னு தேடிட்டே இருந்தான். ஒரு நாய் ஒன்று வந்துச்சு. வந்தோன்னே ஆஹா நமக்கு ஒரு வாள் கிடச்சிதா, நாய் டக்குன்னு ஒரு ஆற்றுக்குள்ளே பாஞ்சிருச்சு. பாஞ்சோன்னு இந்த நாய் நீந்த ஆரம்பிச்சோன்னே இவனும் எனக்கு ஒரு வாள் கிடச்சிதுன்னு டக்குன்னு போய் உள்ளே குதிச்சு நாய் வாழை பிடிச்சா பாருங்க, நாயும் கரை சேரல, இவனும் கரை சேரல. அப்போது போகிற சபையானாலும் சரி, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனாலும் சரி, அவன் காளை மாடாக இருந்தால் அவன் வாழை பிடிச்சா நீங்கள் கரை சேர்ந்துடலாம். அவன் நாயா பின்மாற்றக்காரனாக இருந்தானா உருப்பட மாட்டீங்க. ஐயா ஆள் வெள்ளையாக இருக்கானான்னு பார்க்காதீங்க, ஆள் நட்டியா சிகப்பா அழகாக இருக்கானான்னு பார்க்காதீங்க. பந்தாவா காரில் வர என்ன மாதிரி ஓட்ட கார்லாம் வர மாட்டான், நல்ல காரில் வரானான்னு பார்க்காதீங்க. சொந்த வீடு வச்சுருக்கானா, பணக்காரனாக இருக்கிறானா, அப்படி இடையில இங்கிலீஷாக பேசி அது அவரே டிரான்ஸ்லேட் பண்ணி டைம் எடுத்தால் அடங்க அப்போ என்னம்மா இங்கிலீஷ் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறனால நீங்கள் யாரோ பரலவும் போயிடுவீங்கன்னு ஆண்டு எழுதி வச்சுருக்காரா? இங்கிலீஷ் பேசுகிறனாலையோ ஹிந்தி பேசுகிறனாலையோ யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, பரலோகம் போக போகிறதில்ல. அப்போது பரலோகம் போகணும்னா காளமாடை போல இயேசு கிறிஸ்துவை போல எவன் ஒருவன் வாழ்கிறானோ, எவன் ஒருவன் இந்த சத்தியத்தை டைல்யூட் பண்ணாமல் பிரசங்கம் பண்ணுறானோ அந்த சபை தான் உங்களை பரம் சேர்க்கிற சபையாக காணப்படும். அல்லேலூயா. முதலாவதாக இந்த ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று சொன்னனே, யார் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் 20:28 வாசம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. 1 பேதுரு 1:18-19 சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்கள் அனுசரித்து வந்த வீணான பாரம்பரியங்களினான வெள்ளினாலும் பொடினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று 1 பேதுருல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே யார் சேர்க்கிறா? நான் இவங்களை கொண்டு வந்து சபையில் சேர்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். யாருனாலும் நீங்கள் சபைக்கு அழைச்சிட்டு தான் வர்றீங்க. ஆனால் சபையில் சேர்க்கறதுன்னா என்ன தெரியுமா? சபையில் ஒரு அவயவமாக இணைக்கிறது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் குரூப் ஒத்து போனாதான் அந்த கிராஸ் மேட்சிங்னு சொல்லுவாங்க, அது ஒத்து போனால் தான் அந்த கிட்னி. இப்போ என்னுடைய கிட்னி எடுத்து என் மகளுக்கு கொடுக்கலாம், என் மகளோட கிட்னி எடுத்து எனக்கு பொருத்தலாம். ஏன்னா எங்களுக்குள்ள கிராஸ் மேட்சிங் ஆகும். ஆனால் உங்களுடைய கிட்னி யாராவது எனக்கு தானம் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ரத்த வகையும் அந்த கிராஸ் மேட்சிங்கும் ஒத்து போனால் தான் அது இணையும். அதே போல் இந்த ரட்சிக்கப்படுகளுடைய சபையில் ஒருவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் தான் உள்ள இணைய முடியும். அநேகர் சபைக்கு வருவாங்க, ஆனால் எல்லாரும் சபையோடு இணைய மாட்டாங்க. கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவாங்க, இல்லைன்னா விட்டு விட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எப்போவாது பிரச்சனைனா வருவாங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா போயிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடமில்ல, இது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் எப்படி ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் சேர்ந்துச்சுன்னா, அடிப்படை அப்போஸ்தலர் 2:37 பேதுரு சாட்சி சொல்லி அக்யூஸ் பண்ணி சொன்னார், அவங்களை குற்றப்படுத்தி சொன்னார். இயேசுவை நீங்கள் பிரதான ஆசாரியரை கொண்டு பிலாத்துவின் கரத்தினாலே சிலுவையில் அடித்து அவரை கொன்றீர்கள் என்று சொன்னார். அவர் வேற ஒன்றும் சொல்லலை, நீங்கள் தான் அவரை கொலை செஞ்சீங்கன்னு சொன்னார். அதையும் அவங்க கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. என்ன செஞ்சாங்களா? அப்போ முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா உங்கள் குற்றத்தை உங்கள் பாவத்தை சொல்கிறத கேட்கணும். ஆமான்னு நான் பாவி தான் அப்படின்னு முதல்ல ஒத்துக்கணும். ரெண்டாவது, இருதயத்தில் குத்தப்படணும். இருதயத்தில் குத்தப்படணும் என்ன அர்த்தம்? ஐயோ நான் ஏன் இப்படி செஞ்சேன். நீங்கள் சில நேரத்தில் பொய் சொல்லியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனேஜராக இருந்திருப்பாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, வழியில் ஒருத்தர் கேட்குறாரு,
சார் கீழே 500 ரூபா கிடக்குது உங்களோட தான்ங்கிறீங்க கேட்குறாரு அவர். ஏன்னா அவர் தான் போட்டது. கேட்குறாரு, சார் தவறு விட்டுறீங்க பாருங்கள் உங்கள் காசு, நீங்களும் பார்க்குறீங்க. ஓ இந்த ஆளுக்கு தெருவில் போட்டு ஆனால் 500 ரூபா நோட்டு. ஆமாங்க சார், ரொம்ப நன்றி சார், என்னோட தான் சார் அப்படின்னு எடுத்து நீங்கள் பேக்கெட்டில் போட்டிங்க. இன்டர்வியூவில் உள்ளே போய் உட்காரும்போது அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வழியில் போட்டு 500 ரூபா உங்களோடதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் எப்படி இந்த கம்பெனிக்கு உண்மையாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இருதயத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும்ல? எப்படி இருக்கும் இருதயத்தில்? நான் எப்படி ஒரு மட சாம்பிராணி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், 500 ரூபாய்க்காக 25,000 ரூபாய் சம்பளத்தில் வேலையை விட்டுட்டுனே நான் ஏன் இப்படி செஞ்சேன் வருத்தப்படுறீங்க இல்லையா? அதுதான் குத்தப்படுறது. மாறாக இந்த ஆள் வெளியே வரட்டும், வாயா வெளியே வாயா அவனை வச்சுக்கிறேன், உன் கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்தேவானு அதுதான் சொன்னேன். நீங்கள் இயேசு சிலுவையில் இருந்தீங்க ஏன் சொன்னோன்னா பல்ல கடிச்சான் கல் எடுத்தான் அடிச்சுக்கொண்டான். ஸோ 2 கூட்டம் இருக்குது. நீங்கள் எந்த கூட்டம்ங்கிறத பார்த்துக்குங்க. கேட்கணும், இருதயத்தில் குத்தப்பட்டு அதுக்காக ஃபீல் பண்ணணும். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும், கொலை செய்யணுமான்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க, நாங்கள் இந்த பாவத்தை கழுவ நாங்கள் என்னையா செய்யணும், ரட்சிக்கப்பட நாங்கள் என்னையா செய்யணும்னு கேட்டாங்க. முதல்ல சபைக்குள்ளே வந்தால் இந்த 3 அனுபவங்களும் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரணும். இவன் தான் ரட்சிக்கப்படுறவன். ரட்சிக்கப்படுறவனுடைய லட்சணம் என்ன? அவன் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கணும், வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறவனாக இருக்கணும். 3வது அந்த மனம் திரும்புதலை செயல்படுத்தி நிறைவேற்றுகிறவனாக காணப்பட வேண்டும். ஞானஸ்நானம் பெற்று பாவம் போக கழுவப்படுறான். சில பேர் சொல்லுவாங்க 1 வருஷம் வருவாங்க, 2 வருஷம் வருவாங்க, ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறக்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். அவருக்கு என்ன நினைப்பு, ஒரு 3 வருஷம் ஆனால் தான் ஞானஸ்நானது தகுதி அப்படிங்கிற மாதிரி. இது சாத்தனுடைய ஒரு வஞ்சனை. ஞானஸ்நானம் என்பது, இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, உங்களுக்கு கையில் டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க, போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்க இப்போலாம் நான் ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு தகுதி இல்லை, இன்னொரு 6 மாதம் ஆகட்டும், இன்னொரு 10 மாதம் ஆகட்டும். அப்புறம் 2 வருஷம் கழித்து ஃப்ளைட்டில் அபுதாபி போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் போயிட்டு உள்ளே போய் நிற்கிறீங்க. உங்களை வாங்க வாங்க சார், வாங்க மாப்பிள்ளை, வாங்க மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு ஃப்ளைட் ஏற்றுவானா? சொல்லுங்கள். இன்றே ரட்சணியினால், இப்போ இன்றே ரட்சணியினால் வசனத்தை மாற்ற இப்பொழுதே அனுக்கிரக காலம். நீங்கள் வசனத்தை நீங்கள் புதுசாக ஒரு பைபிள் போட்டக்கூடாது. வசனத்தை சொல்லும் போதே சரியாக சொல்லுங்கள். இன்றே ரட்சணியினால். என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு படிக்கிறேன், நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறேன், நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்கிற விளங்கவே மாட்டேன். இப்போ உடனே எங்கள் எபினேசர் என்ன செய்வார்னா, மீன் வேணும்னா இன்றைக்கே வாங்கணும், அந்த மீனை பற்றியே டிவியில் பார்ப்பார், ஃபோனில் பார்ப்பார், அதை பற்றியே தான் பேசுவார், அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டார். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும், தொப்பையை குறைக்கணும்னு சொன்னால் நாளையிலேருந்து பார், தொப்பையை குறைக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், டே நாளைக்குன்னு சொல்கிறவன் எவனோ விளங்கவே மாட்டான். ஒரு காரியத்தை சாதிக்கிறோன்னா இன்றைக்கே இப்போவே அப்படிங்கிறவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான், இன்று இப்போவே அப்படின்னு சுடுது மடி இப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். உடனே பிலிப்பு ஒரு காந்திக மந்திரி கிட்ட போகிறான். அவன் உட்காந்து ஏசாயா பைபிள் இது யாரை பற்றி சொல்ல, இயேசு பற்றி சொன்னோன்னே அவன் சொல்கிறான், தண்ணீருக்கு நீயும் இருக்கிற, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? அல்லேலூயா. தடையொன்றும் இல்லை, நீ விசுவாசித்தால் உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு எதையாகலும் செய்யணும்னு நினச்சா, ஆண்டவரே அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் உங்களுக்கு சித்தமானால் 2ஆம் தேதி நான் இதை செய்கிறேன். உங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப வயிற்று வலியில் துதிக்கிறாங்க, தேவ சித்தம் வேண்டும், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் பண்ணி ஒரு நல்ல நேரமாக கர்த்தர் நமக்கு எதாவது அடையாளம் காமிக்கட்டும், அப்புறம் டாக்டர்கிட்ட போவான்னு சொல்லுவீங்களா? முதல் வேலையாக உங்களை தான் டைவர்ஸ் பண்ணுறது தான் அவங்க முதல்ல, அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போவாங்க. உன்னோட வாழ்ந்தால் நான் மண்ணாக்கி போடுவேன், உங்களோட நான் வாழ முடியாது. அப்போது வயிறு வலினா உடனே அங்கே சில பேர் முட்டி போட்டு தேவ சித்தங்க, இப்போ நான் டாக்டர்கிட்ட போகுது தேவ சித்தமா, இல்லை நான் இந்த டாக்டர்கிட்ட போவோமா, இல்லை அந்த டாக்டர் கேட்பீங்களா யாராவது? அதுக்கெல்லாம் மட்டும் எதுவும் கேட்காம செய்வீங்க. ஆண்டவருக்கு எதாவது செய்யணும்னா தேவ சித்தத்தை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வசனத்தில் ஏதாவது வருதாலும் கிளி ஜோசிய மாட்டேன், ஏதாவது ஒரு வசனத்தை தேடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது.
உடனே முடிவெடுத்து உடனே நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படணும். பாவ மன்னிப்பு 38 வசனம் சொல்கிறது, பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றாங்க. 40 வசனம் சொல்றாரு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ எது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். ஐயோ நேரம் முடியுது. இப்ப முற்காலங்கிறது என்னன்னா ரட்சிக்கப்படாத காலம். ரட்சிக்கப்படாத காலத்துல எப்படி இருந்தீங்க? புத்தியினராக இருந்தீங்க, கீழ்ப்படியாதவர்களா இருந்தீங்க, வழிதப்பி நடக்கிறவர்களா இருந்தீங்க, பலவிதமான இச்சை இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தீங்க, துர்க்குணம் உள்ளவர்களா இருந்தீங்க, பொறாமை உள்ளவர்களா இருந்தீங்க, பொறாமை உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணீங்க, பகைக்கப்படத்தக்கவர்களா இருந்தீர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களா இருந்தோம். கிறிஸ்தவர்கள் யாரும் ஏற்றி விட்டு முறைத்து பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஏற்றி வீட்டுக்கான அன்பாக பேசலான்னு வருவான். நீங்கள் அப்படியே பொல்லாதவனை பாவியை விபச்சாரக்காரன் அப்படின்னு எப்படி ரசிக்கப்படுவான்? உங்கள் அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஏதாவது விசேஷம் வச்சுட்டு, ஐயோ விக்கிரகாரன் நான் போக மாட்டேங்க. நீங்களை யார் போய் விக்கிரத்தை ஆராதிக்க கூப்பிட்டா, ஐயோ வாங்கய்யா ஒரு 50 ரூபா 100 ரூபா முய் வச்சு போட்டு வர வேண்டியது தானே. அண்ட ஐராகத்தார் ஒருத்தர் நல்லா பழக கற்றுக்கொள்ளணும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். முற்காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், ஆனால் இப்போவும் அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள்னு அர்த்தம். 4ஆம் வசனம் சொல்கிறாரு, நாம் செய்த நீதியின் 5ஆம் வசனம், நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் 2 அனுபவம், பரிசுத்தாவின் புதிதாக்கலினாலும் ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கு என்பது ஞான ஸ்நானம் எடுத்தல், அது மறுஜென்மம். இந்த ஞான ஸ்நானம் எடுத்தவங்க பரிசுத்தாவின் புதிதாக்குதலுக்குள்ள வரணும். ஏன் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதல் வரணும்? இதைத்தான் இப்போ இருக்கிறவங்களாம் நீங்கள் கவனம். நீங்களே ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. பரிசுத்தாவின் புதிதாக்குதல் என்றாலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நம்ம படிக்கும்போது வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களா இந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அப்படின்னா பிசாசு மாதிரி நடந்து கொண்டீங்க. பிசாசு உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்றான்? உங்களை பிசாசு இருந்து என்ன பண்றான்? ஆப்ரேட் பண்றான். அவனை போய் மூக்குல குத்துனாதான் என்ன? ஒருத்தன் பின்னாலேயே ஹார்ன் அடிச்சுட்டு வேகமா போறேன், நாசமா போனவனே எப்படி போறான் பாரு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது பரிசுத்தாவி என்ன சொல்லுகிற வார்த்தையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க, இப்போ பின்னால் இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொன்னால் சண்டைக்கு வந்துடுவீங்க, வீட்டில் போய் திட்டுக்கிறேன், நான் தான் கிடச்சேனா அப்படின்னு. சுகன்யா போன வாரம் என்னை திட்டினியா? இல்லை உன்னை இப்போ இந்த வாரம் உன்னை சொல்லலான்னு பார்த்தேன், இருந்தால் எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சா நான் சொல்ல. சரி, இப்போ நானும் என் மனைவியும் நான் வண்டி ஓட்டு 2 வீலர் ஓட்டு போகிறேன், பின்னால் ஒரு காருக்கான வேகமாக வந்து வா அப்படின்னு ஒரு ஹார்ன் அடிச்சிட்டான். என் மனைவிக்கு ஏற்கனவே நெஞ்சு வலியா அப்படியே தூக்கி போடுச்சு. ஐயோ நாசமாக போனவனே இப்படி அடிச்சுட்டு போகிறானே, நீ போகும்போது ஆக்சிடென்ட் தான் ஆகும், உனக்கு வயிற்றால போக அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளோ ஆவியில் எந்த ஆவியில் நினைஞ்சிருக்காங்க சொல்லுங்கள்? எந்த ஆவியின் வளமையில் நினைஞ்சிருக்காங்க? ஆமாம், இது ஒரு விதமான ஆவி. இது பழைய ஃபெமிலியர் ஸ்பிரிட். ஃபெமிலியர் ஸ்பிரிட்னா என்ன? பழக்கப்பட்ட ஆவி. இந்த பழக்கப்பட்ட ஆவின்னு என்ன அர்த்தம்? இது ஏற்கனவே நமக்குள்ள இருந்த ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பழக்கப்பட்ட ஆவிகளினாலே நாம் அடிக்கடி வீழ்ச்சி அடைகிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. திடீர்னு பொறாமையின் ஆவி தலை தூக்கும், திடீர்னு கெட்ட வார்த்தை ஆவி தலை தூக்கும், திடீர்னு சண்டை ஆவி தலை தூக்கும், திடீர்னு பிரச்சனை பண்ற ஆவி தலை தூக்கும், திடீர்னு பொய் புழுகிற ஆவி, பொய்யின் ஆவி. சொல்லுங்க, இப்போ ஏன் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்க வேணும்? ஒன்று, இயேசுவின் இரத்தத்தினாலே மறுஜென்மம் முழுக்கு. மறுஜென்மம் முழுக்க அது 2 பகை. மறுஜென்மம் முழுக்கவே ஞானஸ்நானத்திலே பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினுடைய ஒரு புதிதாக்கம் எனக்குள்ள வேண்டும். ஒரு வைரக்கல்லை வெட்டி எடுக்கிறாங்க, அது ஒளி வீசாது. ஆனால் அதில் தேவையில்லாத பாகங்களை எல்லாம் வெட்டி 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 பட்டை தட்டினால் அந்த வைரம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய ஒரிஜினலான வேல்யூவாக இருக்கிற பிரகாசம் அதிலிருந்து வெளிப்படுகிறது போல தேவையற்ற பாகங்கள் உங்களை விட்டு நீக்குகிற பணியை பரிசுத்தாவின் மகளே பொய் சொல்லாதே, மகளே சண்டை போடாதே, மகளே அநியாயத்தை பொறுத்துக்கொள், மகளே இப்படி போகாதே, மகனே அப்படி செய்யாதேன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஃபோன் பேசி திட்டும்போது, தோத்திரம் சொல்லும்போது மூஞ்சி திருப்புறது, 4 பேத்துக்கு முன்னால் ஒருத்தங்களை அவமானப்படுத்த நினைக்கிறது, இப்படிப்பட்ட எந்த ஆவியும்
நம்முடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அது ஒரு காலத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணின அந்தகார ஆவி. அநேக விசுவாசிகள் அந்தகார ஆவிகளினாலே, அதாவது பரிச்சயமான அறிமுகமான ஏற்கனவே அவர்களுக்குள்ள குடியிருந்த பழைய ஆவியினாலே தாக்கப்படுகிறவர்கள் உண்டு. ஒரு பயத்தின் ஆவி இருக்குமானால் அந்த பழைய ஆவி உங்களை பயத்தை கொடுக்கும். வியாதியின் ஆவி இருக்குமானால் அந்த ஆவி, அந்த சில பாவங்கள் நிமித்தம் அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்து வியாதியை கொடுக்கும். அப்ப நீங்க யோசிக்கணும், என்ன நான் செஞ்சதுனால அந்த பழைய வியாதி வந்தது, என்ன நான் செஞ்சதுனால இந்த பொருளாதார கஷ்டம் வந்தது, என்ன செய்ததுனால எனக்கு இந்த சமாதான கேடு வந்தது, என்ன நான் செய்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய பழைய வாழ்க்கையில கிரியை செய்த அந்த குணாதிசயங்களை கொடுத்த அந்த ஆவி உங்களை தாக்கி இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடக்கணும். எபேசியர் 2:3 சொல்கிறது, அந்த ஆவியினுடைய தாக்குதல் செய்யும் மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து கோபாக்கனின் பிள்ளையாய் நம்மை மாற்றும். யாருக்குமே நம்மை பிடிக்காதவங்களா மாற்றும். நீங்க சொல்லுங்க, தைரியமா உங்களை பார்த்து கேட்குறேன், சபையில எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தூக்க முடியல, தூக்க முடியல. இப்ப தெரியுதா உங்களுக்கு, பாஸ்டர் என்னை எல்லாருக்கும் பிடிக்கும். மறுபடியும் சொல்றேன், என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் பாஸ்டர். கை தூக்குங்க பார்க்கலாம் தைரியம் இருந்தா. உங்க மனசாட்சியே சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாக்கி இருக்குமானால் முடியல. அப்போ என்னைக்கு நீங்க கையை தூக்க முடிகிறதோ அன்னைக்கு தான் நீங்க பரலோகம் போக ஆயத்தம். என்ன புரிஞ்சுதா? வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, சபையாருக்கும் என்ன செய்யணும், பிடிச்சணும். உங்க வீட்டு ரோட்ல இருக்கிற 4 கிழவிக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தாது, சபையாருக்கு பிடிக்கணும். என் மனைவி அப்படிதான், கல்யாணமான புதுசில் கூட்டிகிட்டு போவேன், முதல் வீட்லேயே வண்டி ஹால்ட் ஆகிடும். நான் பாட்டுக்கு மூவிங் ஆகிட்டேன். வர்ற கிளவியிலிருந்து பெண்கள்லேருந்து எல்லாரையும் ஒவ்வொரு வீட்லையா பேசிட்டு வரேன். எல்லாரும் பிடிச்சிடுவாங்க. என் மனைவி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால பேசுங்க. எல்லாருக்கும் பிடிச்சா பரிசு கிடையாது. சபையார் எல்லாருக்கும் பிடிக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலா தேவனுக்கு பிடிக்கணும். அல்லேலூயா. நம்மளை பிடிச்சிருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கே என்னை பற்றி டவுட்டாக தான் இருக்கு, கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:40 சொல்றாரு, அதனால தான் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. நம்முடைய குணாதிசயம் அப்படி போறதுக்கு காரணம் என்ன? நாம விலக வேண்டியவர்களை விட்டு விலகாம இன்னும் அவங்களோடு ஐக்கியமா இருந்தோம்னா அந்த குணாதிசயம் திரும்ப திரும்ப வரும். இந்த வீட்டில் வளர்க்குற நாய் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கும். இது ரோட்டில் வளர்கிற நாயோட ஒரு நாள் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வீட்டில் இருக்கிறக்கே பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரி ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மனக்குறை. ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டுச்சு எல்லாரும் சேர்ந்து. என்ன ஆண்டவரே, எல்லா மனுஷனையும் பரலோகத்தில் விடுறீங்க, ஆனால் ஏன் நாங்கள் மனுஷனோடையே வாழ்கிறோம், மனுஷன் கூடயே வீட்டில் இருக்கிறோம், ஏன் எங்களை மட்டும் நீங்கள் பரலோகத்துக்கு விட மாட்டேங்கிறீங்க, நாய்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வராதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த கேட்ட நாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன்னுடைய ஒரு 4 ஸ்ட்ரீட் உன்னுடைய ஏரியா அது இருக்கிற எல்லா நாய்கிட்டையும் இந்த நாயை பரலோகத்துக்கு விடுமாறு நான் சர்டிஃபிகேட் பண்ணுறேன் அப்படின்னு நாய்கிட்டையெல்லாம் உன்னுடைய தெரு வீட்டில் எல்லா தெருவில் இருக்கிற நாய்கிட்ட ஒரு 4 தெரு நாய்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம். ஒரு 2 கையெழுத்து இல்லைன்னா 3 கையெழுத்து வாங்கினா கூட போதும், உன்னை நான் பரலோகத்தில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த நாய் உடனே கீழே வந்து பக்கத்து வீட்டு நாய்கிட்ட போச்சான். அந்த நாய் அங்கேருந்து வரும்போது, வராத, இது என் வீடு, அங்கேயே நில்லு அப்படின்னுச்சான். ஒரு கையெழுத்து போடணும், வாண்டடா பாறான் அப்படின்னுச்சான். இந்த நாய் பேசாமல் அப்படியே பதுங்கிடுச்சு. சரின்னு டங்குன்னு போயிட்டு 2 தரும்ப டே எவன்டாங்க அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு நாய், பொண்ணு அண்ணே நான் தானே அந்த 4 வீட்டுக்கு தள்ளி இருக்கிறானே, நான் தானே அந்த முத்து தானே, ஆனால் ஒரு கையெழுத்து மட்டும் வேணுண்ணே, மடவாராஸ்கள் வந்து அப்படியே கடிச்சு காது துண்டாக்கி விடுவீங்க அப்படின்னுச்சான். இப்படியே 4 தெருக்கும் போச்சான். 4 தெருவுன்னு எல்லா நாயும் வரலன்னு பண்ணோன்னே இது நேரம் ஆண்டுகிட்ட வந்துச்சான். என்னப்பா கையெழுத்து வாங்கிட்டு வேண்டியா அப்படின்னு நாய்கிட்ட ஆண்டர் கேட்டாராம்.
இப்போ நான் சொன்னேன், ஒருத்தங்க கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறான், போகிற பக்கமெல்லாம் கடிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், அதனால தான் உங்களை விடல, ஏன்னா இங்கே வந்தாலும் இதைத்தான் நீங்கள் செய்வீங்க, அதுக்கு பேசாமல் அங்கேயே கடந்து சாவுங்கன்ட்டு ஆண்டவர் சொன்னாராம். இப்போ சபக்குழியும் நாய் மாதிரி நம்ம சண்டை போட்டால் என்ன எடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் அட சபையை விடுங்க, வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி பாருங்க, என்னங்க அப்படின்னா என்னடி அப்படின்னு அவரு இதுக்குள்ள என்ன 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 என்னடிங்கிறீங்க ஒன்று இப்போ என்னங்கிற நீ அவ்வளோதான். அடுத்த பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா அது படிக்கிறதுல விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துரு, பாப்பட இன்னைக்கு ஒரு பெரிய சீன் நடக்கும் அப்படின்னு. வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க சண்டை போட்டுட்டு. வீட்டுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, சபைக்குள்ளே வந்தால் எப்படி ஒற்றுமை வரும்? நல்லா யோசிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நல்லா சொல்லுங்கள். ரட்சிக்கப்படலை. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு தண்ணியில் முங்கி எந்திரிச்சு வந்துட்டோம். இந்த பண்ணி போய் சேத்துல போய் இப்படி ஒரு முக்குற மாதிரி நாம் எந்திரிச்சு வந்துட்டோமே தவிர நாம் இன்னும் என்ன செய்யலை சரியா ரட்சிக்கப்பட. என்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சுக்கிறோமா? பேங்க்கில் பணம் போடுறது பற்றியும் நகை வாங்குறது பற்றியும், நகை 75,000 சில்லரூவா போயிடுச்சாமா, அதைத்தான் பேசணுமே தவிர நான் இன்னும் மாறலையேன்னு நம்ம என்ன செஞ்சதே இல்லை, யோசிச்சதே இல்லை. அந்தகார ஆவி அவ்வளோ வல்லமையாக நமக்குள்ளே கிரியை செய்யுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம், ஆவியின் கனி மாம்சத்தின் கனியை கொடுத்து நம்ம படிக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பரிசுத்தாவின் புதிதாக்கினால அவர் ரட்சித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் வரத்தை நம்ம பெறுவோன்னு போட்டிருக்கு. ரோமர் 8:14-15-16 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறாரோ அவர் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படல, அதனால அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கிறோம். அதனால ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர் கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த அளவு ஆவியானவரோடு நம்ம நெருக்கமாக வாழணும். 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது, அது போதித்தபடியே அதில் நிலைத்திருப்பவர்களாக என்று வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு காரியத்தை. 24, 25, 26 வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வேகமாக, சீக்கிரம் நேராச்சு எனக்கு. கலாத்தியர், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும், அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்போ யார் அல்லேலூயா சொல்லணும்னா, மாம்சத்தையும் ஆசை இச்சையும் சிலுவையில் அடைந்திருக்கிறவங்கலாம் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேயும் அடி வாங்குது. இது எங்கே போனாலும் உதவாங்கிற சபையாக தான் இருக்கு, அடி வாங்குற சபை. மனசாட்சியே உங்களை இப்படி பண்ணுது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என் மாம்சத்தில் சிலுவையில் அரைஞ்சிருக்கீங்க, அதனால தான் ஒருத்தர் அறையிறீங்க. நீங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைய சொன்னால் ஒருத்தர் அறையிறது. நல்லா கவனிங்க, மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சிருக்கணும். மாம்சத்தையும் அப்படின்னு அர்த்தம். மாம்சத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அதனுடைய ஆசை இச்சை. ஞானசனம் எடுத்தால் பத்தாது, மாம்சத்தினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடாது, மாம்சத்துடைய இச்சையை நிறைவேற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆசைனா என்ன, இச்சைனா என்ன? ஆசை என்பது வரையறைக்குட்பட்டது, இச்சை என்பது ஒழுக்கத்தை மீறினது. அல்லேலூயா. ஒழுக்கத்தை மீறின, அதாவது விபச்சாரியை தேடுவது என்பது இச்சை. ஆசை என்பது நல்ல அழகான பொண்ணாக இருக்கணும், சிகப்பான பொண்ணாக இருக்கணும், இது வரைக்கும் முடி இருக்கணும், பணக்காரியாக இருக்கணும், 100 பவுன் நகை போடணும். இவர் வேலை செய்யாமல் வெட்டி ஆஃபீஸில் இருப்பார். இவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்காது, வேலைக்கு போக மாட்டார். ஆனால் இவர் என்ன எதிர்பார்ப்பார்? அதான் மாம்ச ஆசை. ஆண்டவரை ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்குரிய நல்ல மனைவியை கொடுங்க, எனக்குரிய நல்ல கணவனை கொடுங்க. நிபந்தனை போடாதீங்க ஆண்டவர்கிட்ட. வெள்ளையாக வேணும், நெட்டையாக வேணும், குட்டையாக வேணும், கட்டையாக வேணும், நிபந்தனை போடாதீங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். சும்மா செவன்னு புள்ள, நல்ல அழகோ அழகு, லட்சணமோ லட்சணம், நல்ல படிப்பு, நல்ல குடும்பம். ஆனால் அவர் சொல்லிட்டார், பாஸ்டர் நல்ல பொண்ணாக இருக்குது, இது சீக்கிரத்தில் மாப்பிள்ளை கிடச்சிரும்னு. நீங்கள் வேறங்க மாப்பிள்ளையே கிடைக்கலனாரு. ஏன் பாஸ்டர் சொல்கிறீங்க மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு? அவர் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு 14 வயசுலேருந்தே சுகர் இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. நல்ல வெள்ளைன்னு மாப்பிள்ளை இருக்கும், நல்ல வெள்ளைன்னு பொண்ணு இருக்கும், சுகரோடு இருக்கும். எப்படி இருக்கும்? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு வீட்டில் அவங்களே மாப்பிள்ளை கேட்டாங்க.
நாங்கள் குடும்பமாக போனோம். என் தம்பி சொன்னா, சாமி இந்த பொண்ணை என்னால் அண்ணின்னு கூப்பிட முடியாது, கட்டவே கட்டாது, ப்ளீஸ் 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 அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினான். நான் குடும்பத்துக்காக தியாக மனப்பான்மையாக பொண்ணோட முகத்துக்கு கூட பார்க்கல. என் குடும்பத்துக்காக எப்படிப்பட்ட பொண்ணை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சிறுவியில் அரைஞ்சி ஒப்பு கொடுத்துட்டேன். உண்மையாக சொன்னேன். நான் என் மாம்சத்தையும் ஆசைச்சையும் சிறுவியில் அரைஞ்சதுனால தான் எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடச்சிது. இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நான் ஒவ்வொரு நாளும் சிக்கலில் மாட்டிட்டு சிங்கி அடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். உண்மையும் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறேன். என் பொண்ணு சொல்கிறா, வாயா வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் எல்லாருக்கும் சொல்கிற புத்தி என்னென்னா, நீங்கள் யூடியூப்பையும் இதையும் பார்த்துட்டு இப்போ செல்ஃபோனில் வேறு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சினிமா பார்த்துறீங்க. செல்ஃபோனில் சிலர் பெட்ஷீட் போட்டுட்டு சவுண்டு கம்மியாக வச்சு ஏர்பாட் போட்டுட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நைட் 12 மணி வரைக்கும் என்னென்னமோ சினிமா கினிமா இதெல்லாம் பார்க்குற ஆட்களான். இந்த ஏர்போர்ட் எடுத்து சுற்றியில் வச்சு உடைக்கணுங்கிறேன். என்ன ஏர்பாட் போட்டுட்டு ஏர்போர்ட்டா நான் தப்பாக சொல்லிட்டு எவனாவது பிரசங்கத்துக்கு கேட்டு சிரிக்க போகிறான். அதை போட்டுட்டு பெட்ஷீட் நல்லா பெருசாக மூடிட்டு உள்ளே வச்சுட்டு தூங்குற மாதிரி அப்பப்போ 2 குவார்ட்டா நாம் நினச்சிக்கணும் தூங்கிடுச்சுன்னு. அதை அப்பப்போ சைடில் ஒரு சவுண்டும் கொடுத்துட்டு இது உள்ளே என்ன பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பிள்ளைங்களாம் அப்படி செய்யுது. ஏதாவது கேட்டால் என் ப்ரைவேசி என்ன வேணும், ப்ரைவேசி. ஆம்பளை பையன் கதவை சாத்திக்கிறான், பொம்பளை பிள்ளை பெட்ஷீட் போட்டுக்கிறான். நம்ம என்னத்தை தான் சொல்ல முடியுது, எதையுமே சொல்ல முடியல. கேட்டால் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா ஒன்று அதில் தச்சு புசு 4 இங்கிலீஷ் வேறு நமக்கு புரியாதா? ஓகே 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 வெரி குட் வெரி குட். நாம் நடையே கட்டிடும். ஏன்னா நமக்கு ஈகோ, இங்கிலீஷ் தெரியல, நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒத்துக்க முடியாது, பதில் பேசவும் வராது. அதனால் ஓகே ரைட் ஓகே ரைட் காட் பிளஸ் யூ அப்படின்னு கிளம்பிட வேண்டியது. பஸ்ஸில் சண்டை வந்ததுன்னா இங்கிலீஷ் தெரியுதா தெரியலையோ, நான் தசு புசமாக நான் தந்திரமாக கையாளுற ஒரு வித்து. அது வேற ஒன்றும் இல்லை. வசனத்தை காலேஜ் மை செப்பேட் வசனத்தை இங்கிலீஷில் சொன்னாலே போதும், இவன் என்னமோ படிப்படி போட்டிருக்கு, பதில் பேச முடியாமல் போயிடுவான். 2 வசனத்தை மறுபாடு பண்ணி சொல்லிடுதான். அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க பண்ணிடுது. நல்லா கவனிங்க, ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கணும். அப்படி என்ன செய்யணும்? 25 26 ஆவியினாலே பிழைத்திருந்தா, ஆமாம் ஆவி கேட்டபடி நடக்கணும்னா அப்படியே இந்த சினிமா படத்தில் அப்படியே மிதக்கிறதில்ல. ஆவி கேட்டபடி நடக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவனும் மரணமா? என்ன நீ எங்கே இருக்கிற? எப்போ அது ஆவியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ எது ஜீவன் தருமோ, எது சமாதானமா இருக்குமோ அதுதான் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. நாம ஆவிக்கேற்றபடி நடக்கிறவங்களா இருக்கணும். ரைட். இப்போ சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ள வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் இடுக்கமான வாசல் வழியா நுழைங்கிறாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுங்கிறாரு. இப்ப செவரட்டி கூச்சவன் எல்லாம் சபைக்குள்ள இருக்கான். எப்படி அடி கூச்சுமே அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்பாமல் சபைக்குள்ள வந்தவனாலதான் வளர்ந்து கொண்டிருக்கிற சபையிலேயும் சத்தியமுள்ள சபையிலேயும் பிரச்சனை வருது. எவன் ஊழியக்காரனுக்கு, நேர்மையான ஊழியக்காரனுக்கு எதிரியாய் மாறுகிறான், எவன் சபையை உடைக்கிறான், எவன் சபைக்குள்ள பிரச்சனை கொடுக்கிறான்னா சரியான மனம் திரும்புதல் இல்லாதவன் சபைக்கு விரோதமாய், ஊழியனுக்கு விரோதமாய், நல்ல ஊழியனுக்கு விரோதமாய், நல்ல சபைக்கு விரோதமாக பிரச்சனைகளை கொடுக்கிறான். அப்ப கலாத்தியர் 2:4 சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளுவான், இயேசுவையும் ஏற்றுக்கொள்வான். ஆனா இயேசு மேசியாமா, ஆனா இயேசுவே தெய்வங்கிறத டம்மி பண்ணுவான். தெய்வம்னு சொல்லுவான், ஆனா நியாயப்பிரமாணத்தின் கிரியை குறித்துதான் மேன்மை பாராட்டுவான். அப்ப அவர் சொல்லுகிறார், இவர்கள் பக்க வழியாக வந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் இயேசுதான் நிஜம், நியாயப்பிரமாண நிழல். நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நிழலுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆகவே நிஜத்தை உயர்த்துவோம் என்று சொல்கிறார். இவனு என்ன சொல்றானுங்க? நிழலும் வேணும், நிஜமும் வேணும், நிஜத்தை விட நிழல் தான் எங்களுக்கு முக்கியங்கிறான். அப்போ அவனு தான் சொல்றாரு பக்க வழியாக நுழைந்தவன். இவங்க தான் ஜூதாய்சர்ஸ் சொல்லுவாங்க, யூதர்கள் லீகலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின் ஒழுக்கங்களையும் கற்பனைகளையும் விருத்த சேதனைகளையும் கை கொள்ளணும்னு சண்டை போடுவேன். அதே போல
ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உலக வழக்கத்தை விடாத அந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை விடாமல் இருந்தது போல அவங்க இந்துலேருந்து வந்தாங்கன்னா இந்து பாரம்பரியம், இஸ்லாமிலிருந்து வந்தாங்கன்னா இஸ்லாம் பாரம்பரியம், ஆர்சி சபையிலேருந்து ரோமன் கத்தோலிக்க சபையிலேருந்து வந்தாங்கன்னா அந்த பாரம்பரியம், சிஎஸ்ஐ சபையிலேருந்து வந்தால் அந்த பாரம்பரியம், அப்புறம் வேறு ஏதாவது புத்த மதத்திலிருந்து வந்தாங்கன்னா அந்த பாரம்பரியம், ஏற்கனவே தாங்கள் எங்கிருந்தார்களோ அந்த பாரம்பரியத்தையும் அந்த வழிபாடுகளையும் அந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் தங்களோடையே எடுத்துக்கொண்டு வந்து கிறிஸ்துவத்தையும் அதையும் ஒன்றாய் கலக்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ் காஸ்பல். இந்த மாதிரி ஒரு கலப்படத்தை தான் இங்கே அங்க சொல்கிறார். இவங்க பக்க வழியா வந்தவங்க. இன்னொருத்தர் என்ன இருக்கிறாங்கன்னா, உண்மையாய் பாவத்தை விடாமல் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் அவர்கள் உள்ளே வந்திருப்பார்கள். இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள். சரியான மனம் திரும்புதல் இல்லாத இந்த நபர்களால்தான் சபைகளுக்குள்ளே குழப்பமும் பிரிவினையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு சபை பெயர் கிறிஸ்துவ சபையாய் மாறுவதற்கு இவர்கள் தான் காரணம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், சில 9 காரியங்கள் இருக்கிறது, வேகமா சொல்லி கடந்து போறேன். 6:24 சொல்கிறது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிற பக்க வழியாய் நுழைகிற மக்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பான், ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்காமல் பணம் வேணும், காசு வேணும், அந்த சம்பாத்தியம் வேணும், இந்த சம்பாத்தியம் வேணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது போல பணாசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை அநேக விதைகளை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. பணாசுள்ளவர்கள் பல மதிகேடும் சேதமாகிய பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். நல்லா கவனிங்க. பணம் இயேசுவை போல ஆக்ட் பண்ணும், பணம் தேவனுக்கு ஒப்பாக வேலை செய்யும். இந்த கால பிள்ளைங்கள் பணம் சம்பாதித்தால் எனக்கு வியாதி சுகமாகும், பணம் சம்பாதித்தா எனக்கு மனைவி கிடைக்கும், பணம் சம்பாதித்தா எனக்கு வீடு கிடைக்கும், பணம் சம்பாதித்தா நான் நல்லா சந்தோஷமா இருப்பேன், பணம் சம்பாதித்தா நான் சமாதானமா இருப்பேன் என்று சொல்கிறார். இயேசு பணம் தருவாரா? இயேசு வேலை தருவாரா? இயேசு எனக்கு அழகான பொண்டாட்டி தருவாரா? இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரான்னு கேட்கிறான். கேட்டதுனால சொல்றேன், நாம எதை காண்பிக்க தவறிவிட்டோம்? பணத்துக்கு அதிகாரியானவர் இயேசு என்பதை நாம் அவனுக்கு காண்பிக்க தவறிவிட்டோம். பணம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை அவனுக்கு காண்பிக்க தவறிவிட்டோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை காண்பிக்க தவறிவிட்டோம். இன்னைக்கு பணம் இருந்தாதான் வாழ்க்கை, பணம் இருக்கிறவங்க தான் மரியாதை என்கிற எண்ணத்தோடு கூட இங்கே யாராவது உட்கார்ந்திருப்பாயானால் நீ பக்க வழியாய் நுழைந்த மனிதன் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவள் அல்ல. பணம் இருந்தாதான் எனக்கு மரியாதை, பணம் இருந்தாதான் எனக்கு நம்பிக்கை, பணம் இருந்தாதான் எனக்கு நிம்மதி, பணம் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், பணம் இருந்தாதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுகிற நபராய் இருந்தால் நீ ரட்சிக்கப்படவில்லை. அத்தை மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் கர்த்தர் என்னை வாழ செய்வார், கர்த்தர் எனக்கு பிழைக்க செய்வார், கர்த்தரே என்னுடைய தேவன் என்று சொல்லுகிற ஒரு நபராய் நீ காணப்படுவாயானால் நீதான் ரட்சிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல முழுமையான விசுவாசத்தோடு எவனொருவன் சபைக்குள்ளே வருகிறானோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சில பேருக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் வந்துருச்சுன்னா, சில பேருக்கு ஒரு சம்பளம் கம்மியாக போச்சுன்னா உடனே அவன் விசுவாச கடை என்ன போ. சில பேர் தண்ணி அடிக்க போயிடுவான், சில பேர் பொன்னாடிட்டு சண்டை போடுவான், சில பேர் பிள்ளைகிட்ட எரிஞ்சு விடுவான். ஏன்னா பணம் தான் அவனுக்கு. பணம் பணம் பணம். அவன் ரட்சிக்கப்படவில்லை. நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அது உங்கள் கணவராக இருக்கலாம், அல்லது உங்கள் மகனாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியா இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம். நீங்கள் உடனே போதிக்கணும், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யாது. பணம் என்னை விட்டு போனால் அது திரும்ப வரும். ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரானால் எல்லாம் என்னை விட்டு போய்விடும். அல்லேலூயா. ஆகவே பண ஆசை உள்ளவர்களாய் பொருளாசை உள்ளவர்களாக நீங்கள் சபைக்குள்ளே காணப்படல் ஆகாது. ஆகவே இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தேயு 6:25 சொல்கிறது, நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை குறித்து, உடையை குறித்து, எதை குறித்து கவலைப்படாத. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை, பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு மத்தேயு 6 தைரியம் சொல்லியிருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். பாவத்தில் இருந்து கொண்டே தேவனை ஆராதிக்கிற விசுவாசிகள், இவனும் ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன். 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம் 4-5 வசனம் சொல்கிறது. அந்த 1-2 வசனத்தில் ஒருவன் உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்ததை நான் கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, இது 5 நாளுக்கு சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது. இப்படிப்பட்டவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல் நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்களே என்று பவுல் கருத்து கொள்கிறார். 4-5 வசனத்தை சொல்லும்போது சொல்கிறார், இப்படிப்பட்டவனை அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக, அவன் ஆவி கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படுவதற்காக, மாம்சத்தின் அழிவுக்காக அவனை பிசாசுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? துர்இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உடல் இச்சையை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இச்சையின்படி வாழ்வதற்காக இந்த சரீரத்தை நான் பயன்படுத்தக்கூடாது, பாவம் செய்வதற்காக இந்த சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. இந்த அறிவுள்ளவன் எவனோ, எவனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் காக்கப்படுகிறதோ அவனே ரட்சிக்கப்பட்டவன், அவனே ஆவியினால் நடந்தவன். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவனுடைய சபையாய் இந்த சபை காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, நாம் இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். சில பேர் சபைக்குள்ளே வர்றாங்க, வியாதி மாறணும், பணம் கிடைக்கணும், நகை சேர்க்கணும், சொந்த வீடு கட்டணும், நிலம்பொருள் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல மணவாளன் கிடைக்கணும் என்பதற்காக, இம்மைக்காக உலக பிரகாரமா நான் செல்வ செழிப்பாய் வாழணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது தேவராஜ்யம் அவர் நீதியின் தெளிவுகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் இதுக்காக சபை கிடையாது. சபை எதுக்காக? நீ பணக்காரன் ஆக்குறதுக்காக இல்லை. சபை எதுக்காக? உனக்கு சொந்த வீடு தருவதற்காக இல்லை. சபை எதுக்காக? உனக்கு நல்ல பொண்ணு மாப்பிளையும் தருவதற்காக இல்லை. உன்னை பரலோகம் கொண்டு போவதற்காக தான் சபை. ரட்சிக்கப்பட்டவன் என்பவன் யார்? அவன் பரலோகம் போவதற்காக சபைக்கு வருகிறவன். இவங்களுக்கெல்லாம் காசு இல்லைன்னா உடனே எனக்கு ஜபமும் வேண்டாம், எனக்கு ஆண்டவரும் வேண்டாம், எனக்கு இந்த ஆலயம் வேண்டாம். ஒரு நாள் மரண நாள் வரும், அன்னைக்கு இந்த உலகம் ஒன்று வேண்டாங்க, அன்னைக்கு நீ பாதாளத்தில் போய் நீ வேதனைப்படுவேன். ஐயா, இது பணம் கொடுக்கறதுக்காக வரவழைக்கப்பட்ட சபை அல்ல, இன்னைக்கு சோகம் கொடுப்பதற்காக வரவழைக்கப்பட்ட சபை அல்ல. உங்களை பாவ மன்னிப்பு அடைந்து பரலோகம் கொண்டு போவதற்காக தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அறிவை அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் முறுமுறுக்க மாட்டீங்க. ஒரு மாதம் வேலை இருக்கலாம், ஒரு மாதம் வேலை இல்லாமல் போகலாம், ஒரு மாதம் 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வரலாம், ஒரு மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் ஆகலாம். ஆனால் அத்திமரம் துருக்காடும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உலகத்துக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக என் வாழ்க்கையை முக்கியத்துவம் வைக்காமல் தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பரலோகம் போவதற்காக, என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாய் விட்டேன் என்று பவுல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது போல, எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவர்கள் இருக்கிற சபை தான் ரட்சிக்கப்பட்ட சபை. 4வது காரியம் சொல்லுகிறது, அன்பு தாழ்ச்சி இல்லாத சபை. 1 கொரிந்தியர் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9 - 12 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாது, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தடுத்திருக்கிறது. டிஎன்ஏ, ஆண்டவருடைய டிஎன்ஏ அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். 14, 15 வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரத்தில் அன்பு கூறும் மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாத மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சொல்லுங்க, நீங்க யாருக்காவது உங்களை சபையில பிடிக்கல, அவங்கள எனக்கு பிடிக்காது பாஸ்டர் சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. சபையில எல்லாரையுமே எனக்கு பிடிக்குன்னு சொல்றவங்கலாம் பொய் சொல்லாம சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்கிறார். கையை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரையும் பிடிக்குமா? அப்போ அவங்கள பற்றி நீங்கள் குறைய பேச மாட்டீங்களா? யார்டையும் குறை சொல்ல மாட்டீங்களா? கையெல்லாம் மெல்ல மெல்லமே இறங்கிடுது. எங்கிட்டயே இப்போ புளியிருக்கீங்க, எங்கிட்டயே பேசியிருக்கீங்க, யோசனை பண்ணுங்க, நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்கவா? அபி எங்கிட்ட பேசலைங்கிறக்கா கை தூக்குறேன். நீ வரதும் தெரியும், நீ யாருக்கிட்ட பேசுகிற? நீ யார்டையும் பேசுறதில்ல. பொண்ணு பிள்ளையாட்ட வந்து உட்காருவேன், பொண்ணு பிள்ளையாட்ட பொண்ணோடுக்குன்னு போயிடுவேன். எல்லாத்துட்டையும் பேசிப்பாரு, அப்போ தெரியும் பிடிக்குதா பிடிக்கலையான்னு. நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்று டான் சாவார்னு ஒரே ஓட்டமா 1 2 3 ஷர்ட் ரெடி பம்னு துப்பாக்கி ஓடிச்சோன்னா ஸ்ப்ரிண்ட்டில் ஓடுவாங்க பாருங்க. சில பேர் அந்த வேகத்தில் ஓடிடுது, பின்னங்கால் புடரி போட ஓடிடுது. லோத்தின் மனைவி ஆட்டாவது பின்னால் சச்சை திருப்பி பார்த்தா பரவாயில்ல, அது பார்த்தா கூட புத்துண் ஆயிடும்னு ஓடிடுது. எல்லாத்துக்கிட்டையும் நின்று கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையை குலுக்கி இதெல்லாம் பண்ணிட்டா போகிறீங்க. எல்லாத்துக்கிட்டையும் வச்சுக்கூடாதுங்க. நம்ம ஒழுங்காக சபையில் இருக்கணும்னா நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருக்கோம். யாருங்க பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா? மத்திய 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போட்டிருக்கா? நாம் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரையும் எனக்கு பிடிக்கணும் பாருங்க. எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருந்தா என்ன எல்லாத்துக்கும் பிடிக்கும். உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்குமா? தெரியல. அதே மாதிரி தான் உன்னை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதாங்கிறது தெரியாது.
புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம், பொய் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடிலேருந்து நம்மளை எப்படி இந்த கருப்பாக இருக்கிறவங்க இந்த வெள்ளையாக்குற மாதிரி பவுட்ரு போட்டுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி சில நேரத்தில் பொங்கலுக்கு வெள்ளையடிக்கிற மாதிரி சில பவுடர் பான்ஸ் பவுடர் போட்டு அப்பிட்டு வருவாங்க பஃப்னு. வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கோயில் திருவிழா சாட்டுவாங்க. அப்போ இங்கே மட்டும் சிண்டி வச்சுட்டு ஒரு முடி வச்சுட்டு அதில் நீட்டமாக ஒரு கயிறு கட்டி எலுமிச்சி மலத்தை வச்சுட்டு அந்த கோமாளி ஆடுவார். இப்படின்னு ஆட்டிட்டு அவர் பஃப்னு சாம்பல் பூசின மாதிரி வெள்ளை போட்டு வர அந்த மாதிரி மேக்கப் போட்டு வருவாங்க. அதனால அவங்க கருப்பாக இல்லைன்னு அர்த்தமா? தண்ணி கழிஞ்சா மாறிடும். அது மாதிரி தான். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அன்பு தாழ்ச்சியுள்ளவங்களா இருக்காதுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் சீக்கிரமா. தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம். இன்னொருத்தங்க வாசிங்க. 17 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். அதனால யாரும் கடனும் கேட்காதீங்க, யாரும் கடனும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் நான் சொல்லுங்க, பைபிள் தான் சொல்லுது. வேறு மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் வராங்க. யாருன்னா கடன் கேட்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. அவங்க விசுவாசமாக முட்டி போட்டு வாழுங்க. ரைட்? அது வீட்டில் போய் அந்த வசனத்தை படிச்சுக்க நேரம் ஆகிறதுனால நான் கடந்து போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனம். ஒருவன் இவ்வுலகத்தின் ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று கண்டு தன் இதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? இங்கே கடன் கொடுக்க சொல்லலை, தானம் பண்ண சொல்கிறார், தர்மம் பண்ண சொல்கிறார், உதவி செய்ய சொல்கிறார். ஒரு சகோதரன் கஷ்டப்படுறாருன்னா ஒரு 2000 ரூபா கொண்டு போய் கொடுங்க. இப்போ நானே கஷ்டப்படுறேன்னா என்கிட்ட வந்து 2000 ரூபா கொடுத்துருப்பாங்க, திரும்ப கேட்காதீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கேட்கக்கூடாது. 2 மூட்டை அரிசி வாங்கிட்டு போட்டுட்டு போங்க. என்ன ஃப்ரான்சிஸ் எப்படி ஏவரம் பார்த்தீங்களா? 2 மூட்டை அரிசி வாங்கிட்டு போங்க. ஆமாம், சுகுனியா காய்கறியெல்லாம் மளிகை கடையிலேருந்து காய்கறியெல்லாம் கொண்டு சப்ளை பண்ணிட்டு குறைச்சல் ஒன்று கண்டால் இறுதியத்தை அடைத்து கொள்ளாமல் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கிறாரு. அதுக்காக ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த தடவையும் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ஞாபகப்படுத்தக்கூடாது. நல்லா ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கொடுக்குறோம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். சில வீடு விசிட்டிங் கொடுக்காமையே எல்லாம் வந்து காலிங் பெல் அடிச்சிருவாங்க. ஸோ ஞானமாகவும் நடக்கணும், ஞானமாக செய்யணும். இறுதியத்தை எடுத்துக்கொள்ளாங்க. நம்ம இறுதியுமே குற்றவாளித்து தான் தேவன் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றி சொல்லுது, உங்களுக்குலாம் தெரியும், அதை படித்து பாருங்கள். 5வது காரியத்தை சொல்ல போகிறேன், வழக்காடுதல் வாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1லேருந்து 12 வசனம் சொல்லுகிறது. அங்கே கோர்ட்டு சண்டை, பாகப்பிரிவினை சண்டை, சகோதரக்குள்ள பாகப்பிரிவினை சண்டை, குடும்ப சண்டை, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், ஒருத்தரும் விட்டு கொடுங்க, நியாயமாக நடங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் இன்னொரு காரியத்தை அவர் என்ன சொல்கிறாரு, ஏதாவது சண்டை அப்படின்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, சண்டை போடுறதும் வழக்காடுறதும் எங்களுக்கும் சபைக்கும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல. கோர்ட்டு கேஸு சண்டை இதெல்லாம் வந்து சபைக்குள்ளே இருந்தால் அந்த சபை ரட்சிக்கப்படாத சபை, அல்லது அந்த நபர் ரட்சிக்கப்படாத ஒரு நபர். நல்லா புரிஞ்சுதான் உங்களுக்கு? விட்டு கொடுத்து போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அநியாயத்தை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு சண்டை சச்சரவுன்னு பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இதுக்கு மாறாக சர்பத்து போல் வினா உள்ளவங்களாருன்னு சொல்லிட்டு இப்போ மாறாக டீச்சிங்ஸ் பண்ணுறாங்க. அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வாட்சி பாருங்கள். ரட்சிக்கப்படாதவன் சுயநலம் உள்ளவனாக இருப்பான், அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு பிடுங்குறவனாக காணப்படுவான். அப்படி இருக்கக்கூடாது. 6வது பாருங்கள், இன்னொரு ரட்சிக்கப்படாத கூட்டம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனம். என்னென்னா, நான் அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் சொல்லி சபைக்குள்ளே பிரிவினையாக இருந்தது. இவங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் குழந்தைகள் என்று சொல்கிறாங்க. இவங்களும் சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். இவங்களால சபைக்குள்ளே குரூப்பிசம் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து டெரிக்குன்னா டெரிக்கை சுற்றி ஒரு 4 பேர் மட்டும் இருப்பாங்க, இது ஒரு குரூப். இப்போ சிவாவை பிடிக்கணும், சிவாவை சுற்றி ஒரு 4 பேர். இப்போ ஃப்ரான்சிஸை பிடிக்கணும், ஃப்ரான்சிஸை சுற்றி ஒரு 4 பேர். இப்போ இவங்க சொல்லிக்காங்க, நான் டெரிக்கை சேர்ந்தவன், நான் சிவாவை சேர்ந்தவன், நான் ஃப்ரான்சிஸை சேர்ந்தவன், சில பேர் நான் பாஸ்டரை சேர்ந்தவன், சில பேர் நான் இயேசுவை சேர்ந்தவன். நான் யாருக்கும் சேரல, நான் இயேசுக்கு சேர்ந்தவன். இது சபைக்குள்ளே இந்த டிவைடடான குரூப்ஸ் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் அப்படி தான். பிள்ளைங்கன்னா பெற்றோரை நான் உன்னிப்பாக கவனித்திருக்கிறேன். அம்மாவுக்கு பிரியமான ஒரு புள்ள இருக்கும், அப்பாவுக்கு பிரியமான புள்ள இருக்கும்.
2 பேர்த்துக்கும் பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்கும், 2 பேர்த்துக்குமே பிடிக்காது அப்படியே இருக்கும். அப்படிலாம் இருக்குது. அதை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். பிடிச்ச பிள்ளை என்ன பண்ணினாலும், காரி துப்புனாலும், கட்டையில் அடித்தாலும், செருப்பில் அடித்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க. பிடிக்காத பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறுதல் அறியாமல் இருந்தால் கூட அது பெருசாக ஹைலைட் பண்ணி அது விளம்பரம் பண்ணுவாங்க. யார் செய்கிறா? பெற்றோரே செய்கிறாங்க. இதே போல தான் சபைக்குள்ளே இந்த பிரிவினை நாவி பட்சபாதம் பண்ணுறது, ஏற்ற இறக்கம் பண்ணுறது, மனசாட்சிக்கு விரோதமாக துரோகம் செய்யாதீங்க. சாகும்போது ரொம்ப வேதனைப்படுவீங்க. அப்படிப்பட்டவருடைய மரணத்தை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் எப்படி பட்சபாதம் பண்ணுறீங்களோ, பிரிவினையாக வாழ்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள் கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிங்க வேகமாக. கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையும் இடரையும் உண்டாக்கலை குறித்து இவங்க கபடில்லாத இருதயங்களை வஞ்சிப்பாங்க. யார் பிரிவினை கொடுத்தாலும் அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. 7வது காரியம், சத்தியத்தை நேசிக்காத ஒரு கூட்டம். இதுவும் சரியான மனம் திரும்புதல் இல்லாத மக்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வரும். சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தங்கள் இச்சைக்கேற்ற போதர்களை தங்கள் திரளாய் சேர்த்து கொள்கிறவர்கள். இவர்களும் சரியான மனம் திரும்புதல் இல்லை. அதனால இவங்க டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் ட்ரூத், சத்தியத்தை பற்றி இவங்களுக்கு சரியான திருப்திகரமான மனநிலை கிடையாது. அதனால் இவங்க எப்போதும் தங்களை கம்ஃபர்ட் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னே எதிர்பார்க்கிற ஒரு கூட்டமாக காணப்படுவார்கள். அதனால் நம்ம பாஸ்டர் அது ரெகுலராக நமக்கு இருக்கட்டும். ஆத்திரத்துக்கு இந்த பாஸ்டர், அவசரத்துக்கு அந்த பாஸ்டர், சுகம் கொடுக்கறதுக்கு இந்த பாஸ்டர், அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அந்த பாஸ்டர் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுருக்கோம். கேட்டால் டாக்டர், ஒரே டாக்டர் எல்லா ஆப்ரேஷனும் பண்ண முடியுமா? நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே கிடங்க. யாருக்கு என்ன? நான் உங்களுக்கு ஆப்ரேஷனே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆப்ரேஷன் டாக்டர், யாராவது டாக்டரை போய் ஃப்ரெண்டு பிடிச்சி வைப்பானா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு? எல்லோரும் என்ன நினைப்பான்? வியாதி வரக்கூடாதுன்னு நினைப்பான். டாக்டர் மனைவி கூட்டிகிட்டு போன போது 2-3 டாக்டர் சொல்லிட்டாங்க, எப்பா இந்த பக்கம் இனிமேல் வரவே வராதிங்க. பிரசவம் பார்த்து டாக்டர் சொன்னார், போவா இனிமேல் இந்த பக்கம் நீ வரக்கூடாது. வரங்க டாக்டர். வரேன்னு சொல்லாத, வரமாட்டேன்னு சொல்லு. டாக்டர்களே சொல்கிறாங்க வரமாட்டேன். நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஊழியக்காரனையாக காக்க பிடிச்சி வச்சுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஊழியக்காரோட பழகுவது தவறல்ல. ஆனால் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே நீங்கள் வழிநடத்தப்படாமல் பல ஊழியர்களால் நீங்கள் வழிநடத்தப்படவில்லைனால் ஒரு ஜாக்கெட்டை 10 டெய்லர் தைச்சா என்ன செய்வான்? அந்த ஜாக்கெட்டு போட்டு போக முடியுமா உங்களால்? அதுதான் உங்கள் நிலைமை. புரிஞ்சிங்கன்னா சரி, புரியலைன்னா அது கர்த்தருக்கே வெளிச்சம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனே வரும். அதனால் சத்தியத்தை நேசிக்காமல் சண்டை போடாதீங்க. சண்டைக்காரராக இருக்கிறவங்க, சத்தியத்தை நேசிக்காதவங்க ரட்சிக்கப்படாதவர்கள். ரைட்டா? இப்போ 7வது பாயிண்ட் முடிஞ்சது. 8வது சொல்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். இதில் என்ன சொல்லுது? நல்ல நேரம், நாள், கிழமை இதெல்லாம் பார்க்குற ஆளாக இருக்கீங்க. இந்திலேருந்து ரசிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் இன்னும் அமாவாசை அவங்க செய்யக்கூடாது. நான் விசுவாசிகளை உங்களை பார்த்து சொல்கிறேன். நான் 4 நட்சத்திரம்லாம் பார்க்கலங்கிறவங்களாம் கரங்களை வைத்து அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இத்தனை பேர் 4 நட்சத்திரம் பார்க்குறீங்களா? மறுபடியும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பாஸ்டர், நான் காலம், நேரம், நட்சத்திரம், நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், குளிகை இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை வைத்து அல்லையே சொல்லுங்கள். எல்லோரும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ரைட்டு. செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு குடி போகிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், கை தூக்குங்க. செவ்வாய்க்கிழமை நான் குடி போவோம் பாஸ்டர். குடி போவீங்களா? செவ்வாய்க்கிழமை உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பீங்களா? பிரதர் ஒத்துட்டு 4 நட்சத்திரம் பார்க்குற அந்த இந்து வழிபாட்டு முறை. இன்னும் பால் காய்ச்சறது யார்? போய் செவ்வாய்க்கிழமை போய் பால் காய்ச்சறா? சனிக்கிழமை போய் யார் பால் காய்ச்சறா? யார்? பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க. தேவன் படைத்த நாளெல்லாம் நல்லாயிருக்கு, இன்னும் முழுசாக ரட்சிக்க போலன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு புரியும், அதனால் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அதே ரோமர் 14:5-6 சொல்கிறேன், நாட்கள் விசேஷம் கருத்திருக்கின்ற விசேஷத்துக்குள்ளான். 9வது முக்கியமான காரியம், யார் ரட்சிக்கப்படலன்னா ஒழுங்கற்று நடக்கிறவன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6-12 வசனம். வேகமாக வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3, 6-12.
சரி, நான் சொல்லிட்டு போகிறோமா, ஒழுங்கற்று நடக்கிற, நாங்கள் சொல்லி கொடுத்த ஒழுங்கு தவிர நாங்கள் சொல்லாத மாதிரி ஒழுங்கில்லாமல் நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலகணும். அதில் சொல்கிறாரு, வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்து வீடு வீடாக சுற்றி ஓசி சோறு திங்கிறவனை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியம் செய்கிற நாங்களே வேலை செஞ்சு தான் சாப்பிட்றோம். வெட்டி ஆஃபீஸராக விதண்டவாதம் பேசிக்கிட்டு ஒழுங்கில்லாமல் யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ வேத முறைமைக்கு மாறாக ஒழுங்கில்லாமல் நடக்கிற யார், சீர்கட்டு நடக்கிற யார், உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் லேட்டாக வரீங்கன்னா அது ஒழுங்கற்று நடக்கிறீர்கள். ஒத்துக்கிறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள். உங்களை தான் கேட்குறேன். லேட்டாக வர்றது ஒழுங்கின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள். இந்த கை தூக்காத ஆளெல்லாம் பரலவம் போகாதுன்னு நினைக்கிறேன். லேட்டாக வர்றது ஒழுங்குன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் எதுக்குமே தூக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்று சொல்கிறேன், நம்முடைய அவர் காட் இஸ் காட் ஆஃப் டிசிப்ளின். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். ஒழுங்கை கை கொள்ளுங்க, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாக செய்யணும். நீங்கள் ஒழுங்கினமாக நடக்கிறீங்கன்னா இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படல. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் உங்களுக்கு தேவை, சீர்படுத்தப்படுதல் தேவை. நீங்கள் இருக்கிற சபை ரட்சிக்கப்பட்டவருடைய சபை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு முடிவெடுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. நேரம் இல்லாதனால எனக்கு விரிவாய் பேச முடியல. ஒரு விஷயம் வீட்டில் போய் திரும்பவும் சிந்தித்து பாருங்கள். பிரசங்கத்தை கேளுங்க. கண்ணாடி என்கிற வசனத்தில் உங்கள் முகத்தை பாருங்கள். சீர்படுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? சரியான மனம் திரும்புதல் எனக்கு இன்னும் வந்திருக்கிறதா? என்னுடைய முதல் என்ட்ரி, முதல் என்ட்ரன்ஸ், முதல் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் அது சரியாக இருந்தால் தான் நான் இயேசுவை போல பூரண புருஷனாக மாற முடியும். ஆண்டவரே, என் ரட்சிப்பின் முதல் படியே அந்த மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், பாவம் மன்னிக்கப்படுதல், குணாதிசயங்கள் மாற்றப்படுதல், வேறுபட்டு ஜீவிக்கிறது. இந்த அனுபவங்களை நான் சரியாய் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பேர் உணர்றீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் ஒத்துக்கொள்கிறீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் அதுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை சரிபடுத்தி கொள்றீங்கன்னு தெரியல. நம்ம பரலோகம் போகணும்னா நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பொற்கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுய ரத்தத்தினால் நீர் சம்பாதித்து கொண்ட சபை, ரட்சிக்கப்பட்டவர்களினுடைய கூட்டமாக இருக்கிற திருச்சபை. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குறைகள், எங்களுடைய மனதிலேயும் மனம் திரும்புதலேயும் ஏற்பட்டிருக்கிற குறைகள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற குறைகள், பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தில் பரிசுத்தவான்களாகிய நாங்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக இந்த காலவெளியில் நீர் வைத்திருக்கிற இந்த ஊழியத்தில், இந்த போதக ஊழியம் ஆண்டவரே, போதனைகள் உம்முடைய பிள்ளைகளை சீர்பொருந்த பண்ணும்படியாய், சீர்படுத்தும்படியாய், ஒழுங்குபடுத்தும்படியாய், உணர்த்தி உமக்குள்ளே கட்டப்படும்படியாக ஆண்டவரே கிருபை செய்வீராக. நாங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் தேவன் அதை வெளிப்படுத்துவேர். உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினால் நாங்கள் போதிக்கப்பட்டு உம்முடைய சாயலாய் நாங்கள் மறுரூபம் அடைந்து மாசற்ற வரைக்கும் நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க. வேறே சிந்தையாக இராதபடி ஒரே சிந்தையாக இருந்து விசுவாசி துவக்கிறோம் முடிக்கிறோமாக முன்னோக்கி ஓட கிருபை கொடுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படும்படியாய் பூர்ணப்பட்ட சபையாய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷம் அது நம் அனைவரோடும் ஒழுங்கிற சகல பரிசுத்தவங்களோடும் மீண்டும் மீண்டும் கதத்தின் வரும் இருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. 1ஆம் தேதி ஆராதனைக்கா நாளை காலை, அதே போல் வெள்ளிக்கிழமை மாலை நமக்கு ஆராதனை உண்டாயிருக்கும். வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ராபோதன பந்தி ஆராதனை உண்டாயிருக்கும். நாளைக்கும் ராபோதன பந்தி ஆராதனை உண்டாயிருக்கும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாய் போய் வருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.